வணக்கம். இது வீடியல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை என்னன்னா, சிவசங்கரியின் காரணங்கள். போன எபிசோட்ல மாதவனும் உஷாவும் காட்பாடிக்கு போய் உஷாவோட அம்மாவை கையோட கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். காரணங்கள் பகுதி 2. வாசலில் வெள்ளையாய் கண்ணை பறிக்கும் இழை கோலம், அதிலிருந்து உள்ளே செல்லும் குட்டி குட்டி பாதம், வாசப்படியில வரிசையா மாவிலை தோரணம், ஊதுபத்தி பலகார மனம். குளித்து பவுடர் பூசி மையிடப்பட்டு லட்சணமாய் கூடத்து பாயில் கிடந்தது குழந்தை. அலுவலகம் கல்லூரியிலிருந்து ஒன்னா வீடு திரும்பின மாதவனும் உஷாவும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு அந்த சூழ்நிலைய அனுபவிச்சாங்க. நம்ம வீடுதானா இது உஷா? வாசனையா கோலமும் அலங்காரமுமா அமக்கலப்படுதே. சுவாசத்தை இழுத்து மாதவன் கேட்க உஷா சிரிச்சா. குழந்தைய அள்ளிக்கிட்டவ அம்மா அப்படின்னு குரல் கொடுக்கிறா. பாகீரதி சமையல் அறையிலிருந்து எட்டி பாக்குறாங்க. வந்துட்டீங்களா? வாங்க, கை கால் கழுவிட்டு வந்து சாமிக்கு 2 பூ போட்டு வணங்கிட்டு காஃபி பலகாரம் சாப்பிட உட்காருங்க. என்னம்மா தடபுடல் பண்ணிருக்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா? ஆமா, 2 நாள் முன்னாடியே இந்த விசேஷம் வருதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். உன்னண்ட சொன்னா வீணா சிரமப்படாதம்மான்னு அடக்கிடுவேன்னு தான் எதுவும் சொல்லல. பலகாரம் பண்ணிருக்கியா? என்ன பின்ன, குழந்தை இருக்கிற வீடு, கிருஷ்ண ஜெயந்திய சாதாரணமா விட்டுட்டா எப்படி? நீங்க புறப்பட்டு போனதும் ஆயா கிட்ட படி அரிசிய களைஞ்சு கொடுத்து மிஷின்ல அரைச்சுக்கிட்டு வர சொன்னேன். 11 மணிக்கு குழந்தைய குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க பண்ணிட்டு உட்கார்ந்தேன். 2 இனிப்பு, கொஞ்சம் சீடை, கைமுறுக்கு எல்லாம் ரெடி. நேத்து நீ வாங்கிட்டு வந்த பழம் வெத்தலை அப்படியே இருக்கு. பால் ஏட கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் அவளோட இந்த பதார்த்தங்களையும் படைச்சு ஒரு கற்பூரம் காட்டிட்டா ஆச்சு. நீங்க 2 பேரும் வர்றதுக்காகத்தான் காத்துட்டு இருக்க. கை கால் கழுவிக்கிட்டு வாங்க. நீளமாய் பாகீரதி பேச பேச மாதவனும் உஷாவும் அதிசயிச்சு போனாங்க. வீட்டையும் குழந்தையும் கவனிப்பதோடு ஒண்டியா இத்தனை பலகாரங்களும் செஞ்சு கோலம் போட்டு இதர காரியங்களையும் கச்சிதமா கவனிச்சு, ஏ அப்பா, அந்த காலத்து மனுஷங்களின் காரியம்தான். அதுவும் கிராமத்துல வாழ்ந்தவளுக்கு அலுப்பாவது சலிப்பாவது. சந்தோஷத்தோட 2 பேரும் பரபரன்னு உள்ளே போய் முகம் கை கால்களை கழுவிக்கிட்டாங்க. பக்தி சிரத்தையோட சமையல் அறைக்கு போய் அங்கிருந்த பூஜை அலைமாரி முன்னால நின்னாங்க. பாகீரதி இங்கு வர்றதுக்கு முன்னால தனி பூஜை அலைமாரி என்ன எதுவும் கிடையாது. போனா போகுது அப்படின்னு மாட்டப்பட்ட ஒரே ஒரு முருகன் படம் மட்டும் கிழக்கு பக்க சுவர்ல தொங்கும். இப்போ அப்படி இல்ல. வந்த 2வது நாளே பூஜை அலைமாரி இல்லாட்டி எப்படி? நாள் கிழமைன்னா ஒரு பூ சாத்தி கற்பூரம் காட்ட வேணாமா அப்படின்னு பாகீரதி சொல்ல, அவங்களோட ஆசையை கெடுப்பானே அப்படின்னு ஒரு அலமாரியை ஒழிச்சு கொடுத்ததுல இப்போ ஒரு தட்டு நிறைய கண்ணன், நடராஜர், ரத்னகிரி முருகன், விநாயகர், சாய்பாபா படங்கள், உள்ள வச்சிருந்த குத்து விளக்க வெளியில எடுத்து 2 நேரமும் விளக்கேற்றப்படுது. எல்லாரும் பூ போட்டானதும் துளி நீரை எடுத்து நைவேதனத்துக்காக வச்சிருந்த பாத்திரங்களை சுத்தி தரையில பாகீரதி விட்டா. கட்டியா கற்பூரத்தை ஏத்தி தட்டுல வச்சு, என் அப்பனே கிருஷ்ணா காப்பாத்து, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி படங்களுக்கு காட்டி கீழே வச்சு தானும் ஒற்றி குழந்தைக்கும் ஒட்டி பாகீரதி விழுந்து நமஸ்கரிக்க மற்ற 2 பேரும் தொடர்ந்தாங்க. பூஜை ஆனதும் பலகாரம் சாப்பிட்டாங்க. கை முறுக்கும் அதிரசமும் சாப்பிட்டு நாளா இருக்க மாதவன் ரசிச்சு சாப்பிட்டான். 8 மணிக்கு மேல எல்லாருமா பாகீரதி விருப்பப்படி சிவா விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. திரும்பி வரும்போது மாமியாருக்காக அவர் ஆசைப்பட்ட ஸ்தோத்திர புஸ்தகத்தை மறக்காம மாதவன் வாங்கி கொடுத்தான். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு வீட்டுல இப்ப இருக்கிற சந்தோஷமான சூழ்நிலை பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு மாதவனும் உஷாவும் தூங்கும் போது மணி 11:30 தொட்டு இருந்தது. அடுத்து வந்த மாசங்கள்ல அவங்களோட வாழ்க்கை இதே நிம்மதியோடு தான் நகர்ந்தது. வீட்டையும் குழந்தையும் பார்த்துக்க பெரியவளா பாகீரதி, அவளுக்கு வேண்டிய உள் வெளி வேலைகளை செஞ்சு கொடுக்க ஆயா, செலவுக்கு கஷ்டம் ஏதும் இல்லாம இருக்க இருவர் சம்பாதிக்கிற பணம். வாழ்க்கையை இன்னும் நல்லா அனுபவிக்கிறதுக்காகவும் பாகீரதிக்கு வசதியா இருக்கவும் சீக்கிரமே அவங்க சின்னதா ஒரு ஃப்ரிட்ஜும், இட்லி தோசைக்கு சிரமம் இல்லாம அடிக்கடி அரைக்க ஒரு கிரைண்டரும் வாங்கினாங்க. இதெல்லாம் போதாதுன்னு தீபாவளி சமயத்துல சுங்குடி புடவையில 2ம் கோடம்பாக்கத்துல 2ம் எடுத்து மக நீட்டும் போது பாகீரதி திக்கு முக்காடி போனா. இப்ப எதுக்கு 4 புடவை உஷா? சும்மாதாமா, உன் மாப்பிள்ளைக்கு போனஸ் வந்திருக்கு, அதுக்காக இப்படி துணியில கொண்டு கொட்டுவாங்களா? நகையா செஞ்சாலும் நாளைக்கு உதவும். இருக்கட்டும்மா, நீ கட்டுற புடவை எல்லாம் பழசாயிடுச்சான். அம்மா நமக்காக உழைக்கிறாங்க,
அவங்களுக்கு நல்ல புடவை வாங்கி தர்றதா கஷ்டம்னு உன் மாப்பிள்ளை சொல்றாருமா. ஜமாய், உன் பாடு கொண்டாட்டம்தான். வேடிக்கையா சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் உஷாவுக்கு வாஸ்தவத்திலே கொல்ல பெருமை. பெண் தவிக்க கூடாதுன்னு தன் குடியிருப்பை மாத்திட்டு வந்ததோட எள்ளுன்னா என்னையா நின்னு அத்தனை பொறுப்பையும் செம்மையா நிர்வகிக்கிற அம்மா. மாமியார் தானே செய்யட்டுமே அப்படின்னு அலட்சியம் இல்லாம பெற்றவளை போல கரிசனத்தோட பேணி காக்கிற புருஷன். அப்புறம் பெருமைக்கு என்ன குறைச்சல்? இந்த மகிழ்ச்சியின் காரணமாகவே குழந்தை வந்தனாவின் ஆண்டு நிறைவு விழாவை தடபுடலா உஷா நடத்தினா. மரியாதைக்கு மாமியார் மாமனாரை வர சொல்லி லெட்டர் போட்டு அவங்க இப்போ வர முடியாது, வேலை இருக்கு அப்படின்னு எழுதின பதிலால அதிகம் பாதிக்கப்பட்டு போகாது தான் திட்டமிட்டபடி விமர்சையா பிறந்த நாளை கொண்டாடினா. காலையில வீட்டோட ஹோமம், சாஸ்திர காரியங்கள், மாலையில் நண்பர்களுக்கு டீ பார்ட்டி. 2 பேரோட சிநேகிதர்களுமா கிட்டத்தட்ட 50 பேர்களுக்கு மேல் வந்துற இரவு 8 மணி வரை ஜேன்னு வீடு கொண்டாட்டத்துல திளைச்சு போச்சு. முதல் நாளிலிருந்தே இதுக்காக பாகீரதி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம செஞ்சு வச்சிருந்த முந்திரி கேக், குலாப் ஜாமுன், காராச்சேவு, இதோட சூடாய் வடை, பழம், காஃபி பரிமாறப்பட வந்தவங்க அத்தனையும் ருசிச்சு சாப்பிட்டு பார்ட்டிய பாராட்டிட்டு போனாங்க. விருந்தாளிகள் வீடு திரும்பின பின்னால வந்திருந்த பரிசு பொருட்களை பிரிச்சு பொம்மைகள், உடைகள், பிஸ்கட் பொட்டலங்கள் அப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து உள்ளே பத்திரமா அம்மாவோட உதவியோட அடுக்கி வச்ச பின்னாலதான் உஷா படுக்கவே போனா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் பிரமாதமா இருந்ததுல மாதவன் கேட்க உஷா பெருமையோட தலையசிச்சா. எல்லாம் அம்மாவால் தான் மாது, நமக்கு துளி பொறுப்பு இல்லாம அத்தனையும் அவங்க கவனிச்சுக்கிறதாலதான் நம்ம இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்க முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? மாதவன் உடனே ஆமோதிச்சான். நிச்சயமா, எல்லா ஏற்பாட்டையும் அத்தை கவனிச்சதாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு இத்தனை பேர் வாங்க முடிஞ்சது. அத்தை இருக்கிறது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங். அம்மாவை கணவன் உயர்வா பேசுறது மகிழ்ச்சியை அதிகப்படுத்த உஷா அவன் தோல்ல சாஞ்சுக்கிறா. சில பேர் மாதிரி பத்திரிக்கை படிக்கிற, சினிமா பாக்குற பழக்கம் அம்மாவுக்கு இல்ல. அதனால மத்தியான நேரத்துல பொழுது போகாம கொஞ்சம் சிரமப்படுறாப்புல தோணுது. 2 நாளுக்கு முன்னால கூட எதிர் வீட்டு ராமன் அப்பப்ப டேப் ரெக்கார்டர்ல பஜனை பாட்டு டேப்புங்களை போடுறாங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கு, பொழுது போகுதுன்னு எதேச்சியா சொன்னாங்க. சின்ன குழந்தை மாதிரி டேப் ரெக்கார்டர் பத்தி பேசுறப்ப அம்மா கண்ணு பலன்னு மின்னுச்சு. எப்படியாவது ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி அவங்க முன்னால நீட்டுனா எப்படி இருக்கும் மாது? ஆர்வத்தோட உஷா பேச இத பத்தி யோசிச்ச மாதவன் மறுநாளே பேங்க்ல இருந்து பணம் எடுத்து பிலிப்ஸ் டேப் ரெக்கார்டர் ஒன்னையும் 4 பக்தி பாடல்கள் கொண்ட டேப்புகளையும் வாங்கி பாகீரதி உஷா முன்னிட்ட. இந்த மாதிரி மாப்பிள்ளை புருஷன் யாருக்கு கிடைப்பான் அப்படின்னு அவங்க 2 பேரும் பூரிச்சுதான் போனாங்க. சாப்பிட கூட உட்காராம பஜனை பாடல்களை மூவரமா கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கிற நிமிஷங்கள்ல தான் அந்த தந்தி வந்தது. எக்ஸ்பிரஸ் தந்தியா? இப்போவா? யார்கிட்ட இருந்து? திடீர்னு பயம் வெண்ணையா திரண்டு மேல மிதந்து சுவாச பைய அடைச்சிக்க மூச்சு விடுறது மாதவனுக்கு சிரமமா போச்சு. கை நடுக்கத்தோடைய தந்திய பிரிச்சு படிச்சான். அப்பா விபத்துக்குள்ளாகி கவலைக்கிடமா இருக்கிறார், உடனே வரவும். போட்டது போட்டபடி கிடக்க கையில் அகப்பட்ட துணி பணத்தை எடுத்துக்கிட்டு டாக்ஸி ஒண்ணு அமர்த்தி இரவோடு இரவா பயணிச்சு சிவந்த விழிகளும் கலைஞ்ச தலையுமா மாதவன் தன் குடும்பத்தாரோட கோயம்புத்தூருக்கு போறதுக்குள்ள யமனுக்கு அவசரம். உயிர் போய் முழுசா 2 மணி நேரம் ஆயிருச்சு. நண்பர் ஒருவர் வீடு கட்டி இருக்கிறேன் பார்க்க வாயா அப்படின்னு கூப்பிட போயிருக்கிறாரு. கீழே புறாவும் பார்த்து பாராட்டிட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிற மாடியையும் பாத்துரலாம் அப்படின்னு போனவரு கம்பி மட்டும் நீட்டிக்கிட்டு இன்னமும் கைப்பிடி போடாத பால்கனில எட்டி பார்த்திருக்காரு. காத்து ஜிலு ஜிலுன்னு வீச தூரத்துல மருதமலை முருகன் கோயில் தெரிய விளிம்பு வரைக்கும் போய் என்னப்பனே முருகா அப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பக்தி பரவசமோ இல்ல போராத வேலையோ ஏதோ ஒண்ணு திரும்பி இப்படி வர்றதுக்குள்ள கால் இடறி தடுமாறி இருக்கு. பிடிச்சுக்கை பிடிமானம் இல்லாம தவித்து வெளிப்பக்கமா சாஞ்சு அப்புறம் என்ன, தலை குப்புற செங்குத்தாய் விழுந்தவருடைய முதுகு தண்டுல எலும்பு முறிவு, தலையில 6 அங்குலத்துக்கு விரிசல், எக்கச்சக்க ரத்த சேதம். அப்போ பிரஜை இழந்தவர் தான். கண்ணை திறந்து பார்க்காமலே உயிரை விட்டுட்டாரு. மாதவனை பார்த்த உடனே அவன் தாய் சொர்ணம் அலறிக்கிட்டு மயங்கி விழ இவன் முகத்தில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு திரும்ப திரும்ப புலம்பி அழுதான். மாதவனின் மூத்த சகோதரிகள்ல ஒருத்தி ஆஸ்திரேலியாவில இருக்கிறா. அவள் கணவர் அங்கு டாக்டர் தொழில் பண்றாரு. இன்னொருத்தியோட புருஷன் ராணுவத்துல மேஜர் சிம்லாவில இருக்கிறாரு. 2 பேருக்கும் தந்தி அடிச்சுட்டு அவங்க வருகைக்காக காத்திருக்க முடியாம பிணத்தை எடுத்து காரியத்தை கவனிச்சாங்க. இவங்க அடித்த தந்தி சிம்லா போய் சேர சாவகாசமாய் 4 நாட்களை எடுத்துக்கொண்டதுல 5ஆம் நாள் 2ஆம் அவள் ராதிகாவுக்கு இருந்து பதில் தந்தி வந்தது.
உடனே புறப்பட்டு வருவதாக. மூத்தவள் ஈஸ்வரி மட்டும் விஷயம் தெரிஞ்சதும் பக்கத்து வீட்டு டெலிபோன் நம்பர்ல தொடர்பு கொண்டு தம்பியை அழைச்சு பேசினா. அக்கா அக்கா அப்படின்னு மாதவனுக்கு வார்த்தைகள் தொண்டையிலே சிக்கிக்கிடுச்சு. என்னாச்சுடா தம்பி, வாட் ஹேப்பன்? முடிந்தவரை விவரமா சொன்னான். உடனே வந்து அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, ஆனா அதுக்கு வழி இல்ல. நீ அம்மா கிட்ட சொல்லு, நான் தவிக்கிறேன்னு சொல்லு. தைரியமா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. அம்மாவை தனியா விட்டுறாத, உடனே உன் கூட அழைச்சிட்டு போயிடு. என்னடா? சரி அப்படின்னு சொல்லி, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் சொல்லி ரிசீவரை வச்ச மாதவன் பக்கத்துல கண்ணீர் நிறைஞ்ச கண்களோட நின்னுட்டு இருந்த உஷா கிட்ட விவரத்தை சொன்னான். பின்ன அம்மாவை இங்க தனியா எப்படி விடுறது? கண்டிப்பா நம்ம கூட அழைச்சிட்டு தான் போகணும். இல்ல நீங்க இருக்கிறப்ப அவங்கள இங்க தனியா விடுறது நியாயமா அப்படின்னு அவளும் தன் பங்குக்கு அடிச்சு பேச, ரணமா இருந்த மனசு கொஞ்சம் தேறி ஆறுதல் அடைஞ்சான் மாதவன். 11ஆம் நாள் காரியத்தை செவ்வனே செஞ்சாங்க. ஒரு குறை வைக்காம அம்மாவும் இதர பெரியவங்களுக்கு சொன்ன அத்தனை அறிவுரைகளையும் ஏத்து சிரத்தையோட எல்லாத்தையும் செஞ்சதோட 1 மாசம் கணவன் மனைவி 2 பேருமே விடுப்பு எடுத்திருந்ததால உடனே ஊர் திரும்பணும்ன்ற அவசரம் இல்லாம ஆக வேண்டிய வேலைகளை நிதானமா கவனிச்சாங்க. அம்மா ஆசைப்பட்ட விதத்துல 2 பெண்களுக்கும் கொடுக்க வேண்டிய நகைகள் பாத்திரங்களை மூத்தவளுக்கு தனியா எடுத்து வச்சு இளையவளுக்கு கொடுத்து முடிச்சதும் மீதம் இருந்த சாமான்களை விற்க வேண்டியதை வித்தான். சென்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டியதை பேக் பண்ண ஏற்பாடு செஞ்சான். காரை சென்னைக்கு எடுத்து போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, வேண்டாம், கார் இலவசமா கிடைக்கிறதுனாலும் யானையை கட்டி தீனி போடுற மாதிரி யார் அதுக்கு பெட்ரோல் போடுறது அப்படின்னு தீர்மானிச்சத வெளியிடும் முன்னால ராதிகா அவனை தனியா அழைச்சிட்டு போய் பேசினான். காரை என்ன பண்றதா இருக்க மாது? மெட்ராஸ்கா எடுத்துக்கிட்டு போக போற? இல்லக்கா, கார் வச்சுக்க எனக்கு கட்டுப்படி ஆகாது. தவிர என்னண்டதான் ஸ்கூட்டர் இருக்கே. ஏன் கேக்குறேன்னா, கட்டுப்படி ஆகும்னு யாராவது தூண்டி விட்டாங்கன்னா கூட அதுல மயங்கிடாதேன்னு சொல்லத்தான் இப்ப தனியா கூப்பிட்டேன். கார் வச்சுக்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. பக்காசுரனா பணத்தை விழுங்கும். தவிர உஷா கார் வேணும் அப்படின்னு சொல்லிட போறாளோ அப்படின்ற முன்ஜாக்கிரதையோட அக்கா பேசுறது எரிச்சலை தர, யாரும் இங்க வண்டிக்கு ஆசைப்படலக்கா. எங்க நிலைமை எங்களுக்கு தெரியாதா? புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்கேன், நல்ல விலை கிடைச்சா வித்துடலாம்னு. அதான் சரி. ஆமா, வித்த பணத்தை என்ன பண்ண போற? பேங்க்ல டெபாசிட் தான் போடணும். நானே அதான் சொல்ல வந்தேன். கார் மற்ற உபரி சாமான்களை வித்து பணமாக்கி அம்மா பேர்ல டெபாசிட்டா போட்டுடு. பணம் இருந்தாதான் யாரும் மதிப்பாங்க. என்ன புரியுதா? வெக்கம் இல்லாம எனக்கு சிவப்பு பதக்கம் வேணும், வங்கி வளையல் வேணும் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்னால அம்மா கிட்ட நகைகளை அடிச்சு பிடிச்சு வாங்கிக்கிட்டவன் இன்னைக்கு தனக்கு புத்தி சொல்ல வர்றது எரிச்சலை அதிகப்படுத்த மாதவன் மௌனமா நின்னான். சொல்றேன்னு கோச்சுக்காத மாது, அம்மாக்கு இனிமே எல்லாம் நீதான். அவங்க கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. கொண்டாட்டி மாமியார்னு இத்தனை நாளா அவங்களோட இழிச்சுக்கிட்டு கொண்டாட்டமா இருந்த ரீதியில இனியும் இருக்காதே. நீ அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்தாதான் அவங்க மதிப்பாங்க. நம்ம அம்மா வாயில்லா போச்சு. கண்டவங்க அவங்கள வாயில தூக்கி போட்டுக்காம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. புத்தியா நடந்துக்க, அதான் நான் சொல்லுவேன். அம்மாவுக்கு நானும் ஒரு பெண், வாங்கிக்க மட்டும்தான் எனக்கு பாத்தியத்தேன்னு இல்லை, செய்யவும் உண்டு. அதனால அப்பப்போ என்கிட்டயும் சில மாசங்கள் அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கரிசனத்தோட ஒரு வார்த்தை சொல்லாம தான் பாட்டுக்கு புத்தி சொல்ல மட்டும் அக்கா வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறது எக்கச்சக்க கோபத்தை உற்பத்தி பண்ண. அன்னைக்கு ராத்திரி தனியா இருக்கும்போது உஷா கிட்ட இது சம்பந்தமா மாதவன் வருத்தப்பட்டுக்கிட்டான். இவ அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு எதுவும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. கூப்பிட்டா அனுப்புறதா கூட இல்ல. ஆனாலும் ஒரு வார்த்தை, இதமா ஒரு பேச்சு, சே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. குறி புறா பணம் காசுலதான். புருஷன் ஆர்மில பெரிய மேஜர், இத்தனை சம்பளம், இத்தனை வசதின்னு பீத்திக்கு மட்டும் தெரியும். என்ன மனுஷியோ. குமரி அவனின் தோல்ல கை வச்சு உஷா சமாதானப்படுத்தினா. விடுங்க, அக்கா சொன்னதுக்காக இப்படி மனசை போட்டு உழப்பிக்கிறது சில்லி. என்னைய நீங்க கட்டிக்கிட்ட கோவம் அவங்களுக்கு இன்னும் தீரல, அதை இப்படி எல்லாம் காட்டுறாங்க. விடுங்க மாது, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்களாம். அதனால அம்மா பேர்ல பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கணுமா. நான் எடுத்துக்குவேன்னு அக்காவுக்கு பயம் போல இருக்கு. உஷா புருவங்களை நெரிச்சா. நீங்க எடுத்து எங்களுக்காக செலவு செஞ்சிடுவீங்கன்னு பயப்படலாம் இல்லையா? சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னை மட்டம் தட்டுற மாதிரி இப்பவும் பேசியிருக்காங்க. தட்ஸ் ஆல். சமயம் கிடைக்கிறப்ப மட்டம் தட்டுறாங்களா? யாரு? அக்காவா? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என்ன சொன்னாங்க? உஷா புரண்டு படுத்தா. யாரும் எதுவும் சொல்லிடல. நீங்க வேற கிளம்பிடாதீங்க, எனக்கு தூக்கம் வருது, நீங்களும் திரும்பி படுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சென்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. உஷா கூட பழகின வரைக்கும் அக்கா மாதிரி வாய் துடுக்கா இல்லாத அம்மா. வித்தியாசமாய் பாச உணர்வோட இருந்தது
சின்னதா மாதவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அதுவும் சாவுக்கு வந்துட்டு சம்பந்தி வீட்டில் தொடர்ந்து தங்குறது அநாகரிகம் அப்படின்னு சென்னைக்கு திரும்பி மறுபடியும் காரியங்கள் நடந்த அன்னைக்கு வந்த பாகீரதியிடம் கூட சொர்ணம் சாதாரணமா நடந்து கொண்டதை கட்டாயம் குறிப்பிட்டே ஆகணும். வழக்கமா ஓரிரு நாட்கள் சென்னை வர நேர்ந்தாலும் யார் கூடயும் எதுவும் பேசாம, பேசினாலும் குதர்க்கமா பேசுற அம்மா இப்போ உஷா கிட்டயும் அத்தை கிட்டயும் சகஜமா நடந்து கொள்றதோட சம்பந்தி அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு அழுது, இப்படி ஆயிட்டேனே சம்பந்தி அம்மா, விதி சிரிச்சிடுச்சே, இனி நான் இருந்து என்ன பயன் அப்படின்னு புலம்ப, நல்லா சொன்னீங்க, இனிமே பிள்ளைக்கு நீங்க தானே தாயும் தகப்பனும், நீங்க நல்லா இருக்கிறது தானே அவங்களுக்கும் பலம் அப்படின்னு பாகீரதி தேற்ற, கூடியிருந்தவங்க எல்லாரும் சம்பந்திகள் நடுவுல நல்ல பிணைப்பு இருக்கும் போலிருக்கே அப்படின்னு முணுமுணுக்கிறத கேட்க அந்த மாதவனுக்கு அப்பாடின்னு இருந்தது. பின்ன நாளைக்கு சேர்ந்து வாழ போறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு இல்லாம குடுமையை பிடிச்சுக்கிட்டா எப்படி? அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விலாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.